ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜ்மா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் இருந்து தைக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு, டைம் சேவிங் அந்த மாதிரி எதுனாலும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் எப்படிலாம் வந்து டைம் வந்து சேவ் பண்ணுவேன், எதுலலாம் வந்து டைம் வந்து மிச்சம் பண்ணலான்றத பார்ப்பேன் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன டிப்புன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். எனக்கு வந்து என்னென்ன டைம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றத நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த டைம்லலாம் வேலை இருக்கும் அப்படின்னு நான் பண்ணிப்பேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காலையில் ஒரு 10 வரைக்கும் எனக்கு வந்து வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னா 10 to 1 வந்து நான் அந்த ஃப்ரீ டைம் இருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் நான் வந்து ஸ்டிச் பண்ண உட்காருவேன். ஓகேவா? அந்த மாதிரி காலையில் கொஞ்சம் சாயங்காலம் கொஞ்சம் வந்து டைம் மேனேஜ் பண்ணி நான் வந்து இது பண்ணிப்பேன். உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து எந்த டைமில் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க, டிஸ்டர்ப் இல்லாமல் இருப்பீங்கன்ற டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண உக்காந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்திரிச்சு போகக்கூடாது. அதை முடித்தாதான் எந்திக்கணும், அதை ஃபினிஷ் பண்ணால் தான் நம்ம எந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் டைம் வந்து சேவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டிப் வந்து என்னது, நீங்கள் வந்து உங்களோட டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் வந்து அதுவுமே இருக்குது. ஓகேவா? எந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக இருப்போம், எந்த டைமில் நமக்கு பிஸியாக இருப்போம், ஈவினிங் எந்த டைமில் நமக்கு ஃப்ரீ கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு டிப் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்லேயே நீங்கள் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இது கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ரெண்டாவது டிப் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பேட்டர்ன் மேக்கிங். அதாவது பேட்டர்ன் மேக்கிங்னால் நிறைய பேர் வந்து ரொம்ப வித்தியாசம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இப்போ வந்து ஒருத்தவங்க ப்ளவுஸ் கொடுக்காங்க, அதை நம்ம டைரெக்டாக போட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகேவா? ஆனால் அதையே நம்ம ஒரு பேப்பரில் கட் பண்ணி இந்த மாதிரி அவங்க நேம் போட்டு எடுத்து வைக்கிறோம்ல, இதை தான் வந்து நான் பேட்டர்ன் மேக்கிங் சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்குன்னு ஒரு ஷீட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வே இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது டிப் வந்து பேட்டர்ன் மேக்கிங். அதாவது இந்த டிப் வந்து எந்த டைமில் நமக்கு யூஸ் ஆகும்னா, ரிப்பீட்டட் கஸ்டமர், உங்கள்கிட்ட அடிக்கடி வர்ற கஸ்டமருக்கு இந்த டிப் வந்து யூஸ் ஆகும். ரீசன் என்னென்னா, அவங்க மறுபடியும் நம்ம முதல்லேருந்து அளவெடுத்து அளவு ப்ளவுஸ் வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டாக மார்க் பண்ணி ட்ரா பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் வந்து ஒரு 1/2 hour வந்து எக்ஸ்ட்ராவே ஆகும் நமக்கு. ஓகேவா? ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து 5 minutes இந்த பேட்டர்ன் மேக்கிங் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 5 to 10 minutes தான், அவ்வளோ நேரம் ஆகாது. அதுவே ஆகாது, 5 minutesலேயே கட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரெண்டாவது டிப் வந்து பேட்டர்ன் மேக்கிங் தான். இப்போ நான் ஒருத்தவங்க என்கிட்ட அடிக்கடி வருவாங்கன்னா அவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, என்கிட்டே தான் எப்போவுமே ஸ்டிச் பண்ணுவாங்க. லைனிங் எல்லாமே சுடியிலேருந்து எதுவோ இருந்தாலும் நான் இந்த மாதிரி அவங்க நேம் போட்டு ஒரு பேட்டர்ன் மேக்கிங் வந்து கட் பண்ணிப்பேன். சிம்பிள், நான் நியூஸ் பேப்பரில் தான் கட் பண்ணி அவங்க பேர் போட்டு எடுத்து வைப்பேன். ஓகேவா? இப்போது பேட்டர்ன் மேக்கிங் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. மூணாவது டிப் வந்து கட்டிங். சரிங்களா? கட்டிங்கில் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 5-6 ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸு ஒரு 5 to 6 இல்லை 3 to 4 ஒன்றுக்கு மேலே அவங்க எத்தனை கொடுத்தாலுமே நான் அதை ஒன்றா அயன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அதுலேயுமே நான் என்ன பண்ணுவேன், அயன் பண்ணுவேன். ரொம்ப சுருக்கம் இல்லாமல் கிளியராக அயன் பண்ணி இப்படி கரெக்டாக லெவல் பண்ணி ஃபோல்டிங் சைடெல்லாம் ஒரே பக்கமாக, ஓப்பன் சைடு எல்லாமே ஒரே பக்கமாக நான் வந்து கிளாத்தை வந்து போட்டு ஃபஸ்ட்டு கிளாத் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன். ஓகேவா? இப்படி பண்ணிட்டோன்னா
நமக்கு பேப்பர் பேட்டர்ன் வந்து போட்டு ட்ரா பண்ணுறப்போ நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அந்த கண்டினியூவாக அந்த 5-6 ப்ளவுஸுமே நமக்கு ஒரே அளவாக கிடைக்கும். நீங்கள் ஒரே டைமில் இப்படி 5 to 6 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணுறப்போ இதுலேயுமே நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும் இல்லையா? இப்போ பாருங்கள், நான் இதில் எத்தனை ப்ளவுஸ் வந்து வச்சுருக்கேன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு க்ரீனு, அடுத்தது அகெயின் க்ரே கலர், எல்லோ, 2 ரெட்டு, மெரூன், லைட் மெரூன், ரெட்டு, எல்லோ, ஒரு 5 ப்ளவுசஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி கரைப்பகுதி எல்லாமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டு அந்த ஃபோல்டிங் சைடுமே ஒன்று போல் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இப்போது அதுலேயுமே என்னென்னா இப்படி ஒரு அன்ஈவனாக இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நீங்கள் கட் பண்ணி இதை எடுத்துடணும். ஓகேவா? கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேட்டர்ன் மேக்கிங் இல்லை கட்டிங் இல்லை ட்ராயிங், டைரக்ட் கட்டிங் அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிள் டிப் தான், தைக்கிற எல்லாத்துக்குமே இது தெரியும் தான், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? சேம் நெக்ஸ்ட்டு நான் டைம் சேவ் பண்ணுறது சேம் த்ரெட்டு. ஓகேவா? இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஒரு 5 ப்ளவுஸ் போட்டிருக்கேன். அகெயின் வந்து இந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு 2 ப்ளவுஸ் வந்து அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நுணுக்கமாலாம் அயர்ன் பண்ண வேண்டாம், சுருக்கம் இல்லாத அளவுக்கு அயர்ன் பண்ணாவே போதும். இப்போது நான் வந்து சேம் த்ரெட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன மிஷின் வச்சுருந்தாலும் அதாவது பெரிய மிஷின்ஸ் தான் இப்போ அதிகமாக ஜாக்கு, உஷா, சிங்கர் அந்த மாதிரி வச்சுருக்கவங்க, இல்லை பவர் யூஸ் பண்ணுற எல்லாருமே சரி, நார்மல் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே சரி, சேம் த்ரெட்டில் உள்ள பேட்டர்ன்ஸ் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எல்லோ ரெட் கலர் நான் வந்து கட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ரெண்டுமே ஒரே அளவுக்கு உண்டான ப்ளவுஸ் தான். அப்போது இவங்க ரெண்டுத்துக்குமே நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து ப்ளவுஸு ரெண்டு ரெட்டையுமே வந்து நான் தச்சு முடிச்சிடலாம். சேம் நான் நூல் வந்து பாபின் வந்து முதலேருந்து சுற்றணும்னு அவசியம் கிடையாது, இல்லை பாபின் இல்லாமல் அந்த த்ரெட்டை கலட்டி போட்டு மறுபடியும் பாபின் வந்து இன்னொரு கலர் சுற்றணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஸோ சேம் த்ரெட் மீன்ஸ் சேம் கலர் கிளாத் கட்டிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த சேம் எல்லா கலரையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம த்ரெட் என்ன கலரோ அந்த நமக்கு ஒரே கலரில் நிறைய ப்ளவுசஸ் இருக்குன்னா அந்த ஒரே கலரில் உள்ள ப்ளவுஸை வந்து நம்ம கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணி நவுட்டிடலாம். ஓகேவா? இது ஒரு 4th டிப்பு. ஓகேவா? இல்லை இன்னொரு நோ டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லி 5வது டிப்பு வந்து என்னென்னா நோ டிஸ்டர்பன்ஸ். ஃபஸ்ட்டு 5வது நோ டிஸ்டர்பன்ஸ்லேயுமே நமக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிஷினில் உட்காந்துட்டோம், ஒன்ஸ் வந்து நம்ம உட்காந்துட்டோன்னா அடிக்கடி எந்திக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கஷ்டம்தான், கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம ஒரு சின்ன ரிலாக்ஸ் எடுக்கிறது ஓகே தான். இருந்தாலும் அடிக்கடி எந்திக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணோன்னாவே நமக்கு தைக்கிற மைண்டு வந்துடும். ஃபோன் வந்துருச்சு அதனால் நான் எந்திரிச்சு போயிட்டேன், தண்ணி தாகம் எடுத்துச்சு அதனால் நான் போயிட்டேன், த்ரெட்டு எடுத்துகிட்டு வரல நான் போயிட்டேன், டேப்பை மறந்துட்டேன் நான் எடுக்க போனேன் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோன்னாவே நம்ம வந்து நம்ம டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ணலாம். இன்னொன்று, நான்லாம் என்ன பண்ணுவேன், ப்ளவுஸ் கட் பண்ணிடுவேன், ஆனால் வந்து சேம் உள்ள பட்டி துணி வந்து கட் பண்ண மறந்துடுவேன். அந்த நேரம் எழுந்திரிச்சு போவேன். அப்போ எனக்கு கொஞ்சம் மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ போதும்ப்பா இதுக்கு மேலே தைக்க வேண்டான்னு என்ன அறியாமல் என் மைண்ட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அது வந்து நமக்கு அது தள்ளி போகுதா. ஸோ வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுறப்போவே அந்த கிளாத்துலேயே எக்ஸ்ட்ரா பட்டிக்கு இருந்துச்சுன்னா அதே கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்டினியூவாக அந்த டைம்லேயே கட்டிங் டைம்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னொரு பீஸை போட்டு கட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி கட்டி எடுத்து வச்சுருங்க. ஒரு ப்ளவுஸ் தைக்க உட்காரிங்கன்னா எதுக்குமே எந்திக்கக்கூடாது. ஒரு சின்ன டிசியை மறந்துட்டோன்னா கூட நீங்கள் எந்திரிச்சு எடுக்கிற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு பாத்ரூம் கூட போகக்கூடாதா அப்படின்னு கேட்டாலும் அப்படிலாம் நான் சொல்லலை. அது வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸ் தேவை தான். ஆனால் அந்த சின்ன டிஸ்டர்ப் கூட நமக்கு வந்து தைக்கிறதையே ஃபுல்லாக வந்து ஃபாயில் பண்ணிடும். அதில் தான் சொல்கிறேன். இந்த 5 டிப்புமே நான் ஃபாலோ பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேனான்னு கேட்டால் கிடையாது. பட் வந்து எனக்கும் கொஞ்சம்
அப்பப்போ கொஞ்சம் மைண்டு மாறும். பட் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறனால எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைமை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? மை டைம் ஃபிக்ஸ் பண்ணுறத விட மைண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு விஷயத்த 1/2 மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னாவே நம்ம மைண்ட் வந்து ஸ்டேபிளாக கிடையாது. ஸோ வந்து வேணும், இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறவங்க இருக்காங்க, மணிக்காக பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் வந்து நம்ம வச்சு நம்ம வந்து பண்ணணும். இல்லை கஸ்டமரை வந்து நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. வெரைட்டியாக நம்ம பண்ணணும், நிறைய பேருக்கு வெரைட்டியாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அகெயின் பேட்டர்ன் மேக்கிங், திரும்பவும் நான் ஒரு சின்ன ரீகால் மாதிரி தான் சொல்கிறேன். பேட்டர்ன் மேக்கிங், ரிப்பீட்டட் கஸ்டமருக்கு பேட்டர்ன் மேக்கிங் பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3வது கட்டிங் வந்து எப்போவுமே வந்து நான் என்ன சொல்வேன்னா, இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு இதுதான். நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ண வருது. ஒரு 5 நார்மல் ப்ளவுஸு 3 லைனிங் ப்ளவுஸ்னால் நீங்கள் வந்து நார்மல் 5 ப்ளவுஸை தனியாக கட் பண்ணுங்கள், லைனிங் 3 ப்ளவுஸை வந்து தனியாக கட் பண்ணுங்கள். எதுக்குன்னா லைனிங்க்கும் நார்மல் ப்ளவுஸோட அந்த ப்ளவுஸ் பிட்டுக்கும் அந்த அளவு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கேப்பில் நீங்கள் இந்த 5 ப்ளவுஸை தனியாக கட் பண்ணிட்டு அதை தனியாக கட் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்தது சேம் த்ரெட்டு, ஒரு கலர் த்ரெட்டு போடுறீங்க. ஒரு ப்ளவுஸ் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து வெவ்வேறு கஸ்டமர், சரிங்களா? ஒரு கஸ்டமரை சொல்லலை. இப்போ ஒரே ஆள் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 5 பேருக்கு நான் ப்ளவுஸ் தைக்கிறேன். 5 பேருமே 5 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 5லேயுமே ரெட் கலர் இருக்குன்னா நான் அந்த 5 பேருக்குமே நான் ரெட் கலர் த்ரெட்டு போட்டு ஸ்டிச் பண்ணி நவுட்டலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஆளாக முடித்து நவுட்டுறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி 5 அந்த ப்ளவுஸ் எல்லாம் ரெட் கலராகவே கம்ப்ளீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணுறப்போ அந்த 5 பேரோட அளவு ப்ளவுஸையும் பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்காண்டியே நீங்கள் எந்திரிச்சு போகக்கூடாது. ஓகேவா? அடுத்தது டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களை யாராவது கூப்பிடுறாங்க, வீட்டு வேலை இருக்குது, அதை எடுத்து வைக்கணும், இதை எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வேலைக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? காலையில் 9 மணிக்கு டான்னு உள்ளே இருக்கணும், சாயங்காலம் 5 மணிக்கு தான் விடுவாங்க. அப்போ அந்த கேப்பில் என்ன பண்ண முடியும்? நம்ம அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு வழி பார்த்து வச்சுட்டு தானே இருப்போம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க, நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், நம்ம வந்து ஓனர் இல்லை, நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம வேலை பார்த்தா தான் நம்ம இதை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? தைக்க முடியும், டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். மைண்டில் நீங்கள் ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டைமில் நான் தைச்சாதான் நமக்கு வந்து இது ரன் ஆகும். இப்போது ரெண்ட்டுக்கு எடுத்து வைக்கிறீங்கன்னா வாடகை கொடுக்குற வரைக்குமே நம்ம வந்து அதை ஓடிக்கிட்டே தானே இருப்போம். அந்த மாதிரி ஒரு எய்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதான் நான் சொன்னல, கஸ்டமர் இம்ப்ரெஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நம்ம தச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறது, காசுக்காக, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏதாவது ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நானும் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் எல்லாமே என்னுடைய ஒரு மைண்ட் செட் தான். ஸோ இதில் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.